ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜிங்ஷி அவங்க அப்பாவோட சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என் அப்பா எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணலன்னா நான் அடிப்பட்டப்பவே இந்த ஃபுட்பாலை விட்டு எப்பவும் ஓடி இருப்பேன்னு சொல்லிட்டு இவனுக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தப்போ ஜிங்ஷியோட அம்மாவும் டாக்டர் தான். ஸோ பையனுக்கு அடிபட்டுருச்சு, இனிமேல் அவன் ஃபுட்பால் விளையாடவே கூடாதுன்னு சொல்ல அவன் இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனோட திறமையை நீ பார்க்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் அவங்க அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அப்பா பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காரு. அதுக்கு இவன் திரும்பவும் அடிப்படாமல் இருக்கணும். திரும்பவும் எனக்கு அடிபடிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அம்மா விளையாட விடவே மாட்டாங்க. அப்பா கூட அவன் ஸ்ப்ரே அடிக்கிறத பார்த்துட்டு அதை தான் சொல்கிறாரு, நீ விளையாடுறத பற்றி பிரச்சனை இல்லைப்பா, திரும்பவும் அடிப்பட்டான் அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல, திரும்ப உன்னால் விளையாடவே முடியாது, பார்த்து விளையாண்டுக்கோன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறப்பா, ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு வரதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வீட்லேயே இருந்தால் வீடு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு டேபிளையெல்லாம் அப்படியே நாஸ்தி பண்ணி விட்டு உட்கார கரெக்டாக அம்மா வராங்க. ஆனாலும் அம்மா சென்ஸ் பண்ணிட்டாங்க, என்ன ஸ்ப்ரே ஸ்மெல் வருது, ஜிங்ஷி திரும்ப விளையாட போனேன்னு கத்த, இல்லை எனக்கு தான் ஒரே கழுத்து வலி, நான் தான் அடிச்சிருக்கேன்னு டைலாக விடுறாரு. எங்க பார்த்து இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் டே வருதுன்னு கேள்விப்பட்டேன், எதுலையும் கலந்துக்க கூடாதுன்னு சொல்ல, என்னம்மா சொல்றீங்க, என் கால் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கெஞ்ச வந்துட்டான். உன் காலில் அடிபட்டிருக்கு, டீச்சர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போகவே கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேன். கரெக்டா ஜன்னலை க்ளோஸ் பண்ண வந்து ஹீரோயின் நின்று கேட்க ஆரம்பிச்சிட்டா, மா தயவு செஞ்சு விடுங்களேம்மா, எங்க கிளாஸ்ல வேற எந்த அத்லட்டும் கிடையாது, படிப்புல தான் கிளாஸ் மானத்தை காப்பாத்தல, இதையாவது நான் பண்ணணும் இல்லையா, நானும் ஜாயின் பண்ணலன்னா அப்புறம் கடைசியில எல்லாரும் எங்க கிளாஸை பார்த்து சிரிக்கிற நிலைமை தான் வரும்னு கத்துறான். என்கிட்ட கத்தி பிரயோஜனம் இல்லை, படிக்கிற வேலையை பாருன்ட்டு அம்மா கிளம்பிட என்னடா பண்றதுன்னு கடுப்புல நிக்கிறான். ஸோ இதை பார்த்தவன் நான் ஜாயின் பண்றேன்னு டெக்ஸ்ட் போட்டா ஒரே சந்தோஷம் தான், சூப்பர் நீ தான் பெஸ்ட்ன்ட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் இவங்க ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டை உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு உனக்காக நானே குக் பண்ணி கொடுத்துருக்கேன்னு கொடுக்க, நல்லா தாண்டா இருக்கு, ஆனா உனக்கு தான் இது பிடிக்காதலன்னு கேட்குறா. நான் அதை சொன்னேன்னா, உனக்கு வேணாங்கிற பொருள் கூட நான் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன், என் அம்மா எப்படியோ என்னை விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நல்ல வேலை நீ ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்ட, ஆனால் எதுக்காக திடீர்னு மனசை மாற்றிக்கிட்டேன்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லை, என் அம்மாட்ட இதை மட்டும் சொல்லக்கூடாது, சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்க, சரி இன்னிலேருந்து அப்படியே கொஞ்சம் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடுவோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்ல இருந்தே ட்ரைனிங் ஆரம்பிச்சாச்சு. எப்போ சாமி என்னால் முடியலங்க, கொஞ்சம் தான் சொல்லிட்டு அப்படியே அவளை என்கரேஜ் பண்ணி ஓட வச்சுட்டு இருக்கான். இப்போது சிஷி சாங்கிட்ட வந்து நான் 800 மீட்டர் ரேஸில் சேரலான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ண முடியுமான்னு கேட்க, நான் இப்போ எந்த ரேஸ்லேயும் ஜாயின் பண்ணல, ஜிங்ஷி கிட்ட கேளு, அவனே உன்னை ட்ரெயின் பண்ணுவான்னு சொல்கிறான். பரவாயில்ல விட, நானே பார்த்துக்கிறேன்ட்டு அவன் கிளம்பிட, கழுதைக்கு முன்னாடி பழத்தை கட்டி விட்டு ஓட விடுற மாதிரி இவன் முன்னாடி பழத்தை கட்டி ஓட வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படியே என்கரேஜ் பண்ணி ஓடி ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லா ஓடுறான். வீட்டுக்கு வந்ததும் வேத்து போத்துருக்கிறத பார்த்துட்டு என்ன ரேஸ்க்கு இது போறேங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க. சச்சா இல்லைம்மா, டியூட்டி போட்டிருந்தாங்க அதனால தாங்கிற மாதிரி சமாளிக்கிறான். ஏன் இவ்வளோ அவங்க வேணாம் சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டேவும் வந்துருச்சு. ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்னு எல்லா ஸ்போர்ட்ஸும் நடந்துட்டுருக்க. நம்ம ஹீரோனோட முகம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏண்டி வயிறுக்கு இது வலிக்குதான்னு கேட்க, இல்லை கொஞ்சம் தண்ணி குடிச்சா சரியாயிரும்னு நினைக்கிறேன்ட்டு குடிச்சிட்டு இருக்கா. பின்னாடி உட்காந்துட்டு இருக்க டியான், எதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் வச்சு ஒரு நாளை வீணடிச்சிட்டு இருக்காங்கன்னு இப்போ கூட படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்து நம்ம ஜிங்ஷி கலந்துக்க போகிற ரேஸ் வந்துடுச்சு. இவளை பார்த்து கண்ணை காட்டினதும் ஒரே சிரிப்பு தான். இப்போ ரேஸ் ஆரம்பித்ததும் சும்மா ஃபுல்லாக என்கரேஜ் பண்ண வின் பண்ணுறது ஜிங்ஷி தான். அடுத்து 1500 மீட்டர் நம்ம ஹீரோயின் கலந்துக்க போகிற ரேஸு. அவள் ரெடியாக வந்து நின்றுட்டுருக்க, ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் போக, சாங் மைக்கில் ஹுவா அமேசிங் சூப்பராக ஓடுவா, அவள் தான் ஃபர்ஸ்ட் வருவான்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறான். அவன் சொல்கிறத பார்த்து அவங்க கிளாஸை என்கரேஜ் பண்ண ஒரே சந்தோஷம். இப்போ ரேஸும் ஸ்டார்ட் ஆக அப்படியே மெல்லமாக ஓடவும் ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படியே ஒருத்தர் பின்னாடி போகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்க, ஒரு மாதிரி அவளுக்கு செஸ்ட் பெயின் ஆகும் போல் நெஞ்சு பிடிக்கிறா. அப்படியே ஒரு செகண்ட் இவளை ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா அப்பா கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியும் காமிக்கிறாங்க. இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல் நெஞ்சு பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டியான் முதல் கொண்டு கிளாஸே பார்க்குது. இருந்தாலும் இவன் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு முடியலனாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓடுறா. எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஒரு வழியாக அதை கம்ப்ளீட்டும் பண்ணுறா. முடிச்சுட்டு திரும்பி பார்க்க பின்னாடி அந்த டியான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கான். மற்றவங்களாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒதுங்க அடுத்த ரேஸ்க்கு ஜிங்ஷி ரெடி ஆகிட்டான் போல். இவளை கண்டுக்காமல் அப்படியே இவளை தாண்டி போக அவனையே பார்த்தவ திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. ஓடி வந்து ஜிங்ஷி தான் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவளை நர்சரி ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். எந்த பிரச்சனையும் இல்லை, சுகர் லெவல் கம்மியாக இருக்கிறதால மயங்கிருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறாங்க. இவ காலையிலேயே சாப்பிடாம தான் வந்திருக்காங்கிறத சிஷி வந்து சொல்லவும் அவளுக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வரேன்ட்டு சாங் போயிட்டான். இப்போ எப்படி ஓகேவா இருக்கியான்னு சிஷி வந்து கேட்க,
நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன்டிங்கிறா. அப்போ பேட் எடுத்துகிட்டு வரலையா, சரி நான் உனக்காக வாங்கிட்டு வரேன்ட்டு போக அதே கடையில் தான் சாங்கும் வாங்கிட்டு இருக்கான். ஹுவாக்கு தான் இவ்வளோ வாங்க வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூட எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்து போட்டுடலாம் பில்லுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். விடமாட்டானேன்னு சொல்லிட்டு தாங்கிக்கிட்டே பேடை நீட்டினதும் வாங்குவானா தனித்தனியாக பில்லை போட்டு வாங்கிட்டு வராங்க. இப்போ இந்த பக்கம் ஜிங்ஷி ஓடி வந்து ஹுவா என்ன ஆச்சு, இப்போ ஓகேவா இருக்கியான்னு கேட்க எனக்கு தெரில ஏதோ ஆபத்து இருக்கும் போலங்கிற மாதிரி சொல்லவும் சரி வா கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு தூக்க வரேன். இல்லடா நான் ஓகேவா தான் இருக்கேன் போய் சொன்னங்கிறா. உன்ன அப்படி சொல்லிட்டு கையை தட்டி விடுவோம். சரி சாரி சும்மா தான் சொன்னேங்க, ஒரு நிமிஷம் நானே பதறிட்டேன் தெரியுமான்னு பேசிகிட்டு இருக்கான். சரி நம்மளோட கிளாஸ் ஸ்கோர் பார்த்தியா இல்லையான்னு கேட்க அது எங்கே பார்த்தேன், நீ விழுந்ததும் இங்கே ஓடி வந்துட்டேங்கிறான். 1500 மீட்டர் ரேஸில் நம்ம ஹீரோயின் 3rd வந்திருக்கா. ஸோ இவங்க கிளாஸ் தான் சாம்பியன். கையில் ட்ரிப்ஸ் இருக்கிறது கூட மறந்து போய் சும்மா குதிக்கிறா. இப்போ ப்ரைஸ் வேற வாங்க போகணும், ட்ரிப்ஸ் எடுக்கணும், டாக்டர் வேற காணுமேங்க. விடு நான் எடுக்கிறேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அழகா எடுத்து விட்டான். ஏன்னா இவனோட அம்மாவும் டாக்டர் தானே. இப்போ நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வர பசங்களாம் சும்மா சூப்பராக என்கரேஜ் பண்ணுறாங்க. தோற்று போன கிளாஸ் சும்மாவா இருக்கும், நீங்கள் எல்லாம் ஃப்ளூக்கில் லக்கில் தான் ஜெயிச்சிட்டீங்கங்க. லக்கில் தான் எல்லாத்துலேயும் வின் பண்ணுமா, எல்லாத்துலேயும் தோற்று போய் நிற்கிறது நீங்கள் தான் லூசர்னு சொல்லிட்டு 2 கிளாஸும் சண்டை போடுது. இதில் டியானுமே சேர்ந்துக்கிட்டான். கிளாஸ்ன்னு வந்துட்டு சும்மா விட்டுருவாங்களா என்ன. இப்போ கட் பண்ணால் முடிச்சுட்டு நேராக இவளோட அம்மா அப்பாவுக்கு தான் வராங்க. அவங்களே ஃபுட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டாக்டர் தான். சொல்லப்போனால் 3 பேரோட பேரண்ட்ஸுமே டாக்டர்ஸ் தான். சாங்கோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி 2 பேருமே டாக்டர்னு தான் நினைக்கிறேன். இப்போ அம்மா வந்ததும் இவ கையில் ஏதோ காயம் இருக்கேன்னு பார்த்துட்டு ட்ரிப்ஸ் போட்டு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லைம்மா காலையில் சாப்பிடாம போயிட்டேன், கத்தி டயர்டில் தான் எனக்கு ட்ரிப்ஸ் போட்டு விட்டாங்க, வேற ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறா. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே வேற, ஏதாவது கலந்துக்கிட்டே என்ன, உன்னோட ஹெல்த் முக்கியம் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, நல்ல வேலை எதுவும் நடக்கல, நடந்திருந்தான்னு சொல்லிட்டு இவங்க பேச சாங் சொல்ல வர்றதுக்குள்ள இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேங்கிறா. ட்ரிப்ஸை எடுத்ததில் ரத்தம் வந்திருக்கு, ஸோ நானே எடுத்ததால தான் இப்படி ஆயிடுச்சு, நிஜமா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல ஜிங்ஷி தான் அதை எடுத்தான். அது சொல்ல வரும்போது மா மன்னிச்சிடுங்கம்மா, பசியோட வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் சாப்பிடலாங்க. சரி வாங்க போலான்ட்டு போனவங்க ஜிங்ஷி நீ இன்னைக்கு ரேஸில் சேர்ந்துருக்கியா, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆன்டி இல்லைனா ரொம்ப சென்சிட்டிவ் போலையேன்னு சாங் சொல்ல இல்லை அவங்க எல்லாத்தையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ இப்படி பேசுகிறது தான் எனக்கு டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி ஜிங்ஷி சொல்கிறான். இப்போ வீட்டுக்கு வந்து சாங் அவங்க அம்மா கிட்ட ட்ரிப்ஸோட நீடில் ரத்தம் வராமல் எப்படி எடுக்கணும்னு கேட்குறான். ஆன்டி இல்லைனா சொன்னாங்க எதுவும் நடக்காதனால பரவாயில்ல, ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க, ஹுவாக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். அதை பற்றி கிளியராக சொல்லலை, அவளுக்கு சின்ன வயசில் ஏற்பட்டது, ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி எந்த வேலையும் அவளுக்கு கொடுத்துறாதீங்க. அப்புறம் ஆன்டி இல்லைனா முன்னாடி மட்டும் இதெல்லாம் பேச வேணான்னு சொல்லிட்டு நீடில் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கிளாஸ் மாறினதுலேருந்து பையன் கொஞ்சம் மாறிட்டா நல்லா பேசுகிறாங்கிறது அம்மாவுக்கும் புரியுது. நம்ம ஹுவாக்காக தான் இவன் இதை தெரிஞ்சுக்கணுன்னே ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க அம்மா டாக்டர் ஆக வேணான்னு சொல்கிறதுக்கு காரணமே டாக்டர் ஆனால் ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு டெஸ்ட் எழுதிட்டு இப்படியே தான் வாழ்க்கை போயிடும். மற்ற வேலை ஈஸின்னு சொல்லலை, பட் டாக்டரை விட கொஞ்சம் ஈஸியான வேலை இருக்குது அதுக்கு போன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கண்ணாடியை பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது தலையில் ஏதோ ஒரு பெரிய காயம் இருக்குது. அதை பார்த்தவன் நேராக லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிளாஸ் பொண்ணுங்கள்லாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்க, மெடிசன் போடு, நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிங்ஷி கல்லை விட்டெறிஞ்சு அவளை கூப்பிடுறான். எப்படி இருக்க, இப்போ ஓகேவா இருக்கியான்னு கேட்க அந்த அளவுக்கு சீரியஸ்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேங்கிறா. சரி சீக்கிரம் போய் தூங்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சவன் ஒரு மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக அப்பா மாட்டேன் ஹுவாக்கு என்னதான் ஆச்சு, ஏன் ஸ்போர்ட்ஸ் டேலெல்லாம் கலந்துக்க வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு கேட்க சின்ன வயசாக இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவள் வீக்கான பொண்ணு, சேம் காம்பவுண்டில் இருக்கிறதால நீயும் அவளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் ஸ்போர்ட்ஸ் டேல நானும் கலந்துக்க போகிறதே என் அம்மா கிட்ட சொல்லிடாதன்னு அவள் சொல்லியிருப்பா. அதை மீறி ஓடி அவள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இதனால தான் அம்மா ட்ரிப்ஸ் போட்டுக்கிறத பார்த்து ரொம்பவே டென்ஷனும் ஆயிருக்காங்கங்கிறத ஜிங்ஷியும் புரிஞ்சுக்கிறா. பட் எக்ஸாக்டாக அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ அடுத்த நாள் இவர் ரெடியாகி வந்ததும் சாங் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததும் லோ சுகர் ஆகும்போது சாப்பிட்டுக்கோன்னு கேண்டீஸ் கொடுக்குறான். இவளோட முகம் மாறினதும் அவள் ஒன்றும் பேஷண்ட் இல்லை, ஏன்டா இவளை இப்படி ட்ரீட் பண்ணுறேன், நார்மலாக நடத்துன்னு சொல்லிட்டு ஜிங்ஷி கூப்பிட்டு போக ஜிங்ஷி சொல்கிற மாதிரி நான் பேஷண்ட் கிடையாது, அப்படி என்னை ட்ரீட் பண்ணுறதும் எனக்கு பிடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு வரா. இப்போ ஸ்கூல் கிரவுண்டில் அந்த ஆப்போனன்ட் பையன் பார்த்துட்டு அதான் தோற்று போயிட்டாங்களாச்சே சரின்னு சொல்லிட்டு
பவ் பண்ணிச்சின்னு சொல்ல விர்றா பரவாயில்லடான்னு சொல்லிட்டு திரும்ப ஆளுக்கான போயிட்டான். இப்போ அடுத்த கிளாஸ்க்கு வர இவங்களுக்கு புக் கிராசிங் ஈவெண்ட்னு ஒன்று நடக்க போகுது. எல்லாரும் அவங்களோட ஃபேவரட் புக்கை கொண்டு வந்து லைப்ரரியில் வச்சிடணும். யாரோடனே தெரியாம அவங்களுக்கு பிடிச்ச புக்கை எடுத்து படிச்சுட்டு அதில் ஒரு மெசேஜையும் எழுதி வச்சுட்டு போகணும். ஸோ சீக்கிரமா பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சார் கிளம்பிட புக் செலெக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு வரலாம் வாடின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே சிஷி கூப்பிட்றா. ஸோ அப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாங்கிட்ட அப்படியே நைஸாக கேட்குறா, நீ செலக்ட் பண்ணிட்டியா புக்குன்னு. ஏன்னா இவளுக்கு அவனை பிடிக்குமாச்சே, ஆனால் நம்ம ஜிங்ஷிக்கு சிசியை பிடிக்கும்ல, அதனால நீ எந்த மாதிரி புக்கை வைக்க போறேன்னு அவன் போட்டு வாங்கிட்டு இருக்கான். புக்கு படிக்காத நீ எல்லாம் எதுக்குடா கேட்குறேங்க, புக்கு படிக்க பிடிக்கலனாலும் நான் கொஞ்சம் புக்கெல்லாம் ரீட் பண்ண வைப்பாங்கவும் அவன் கிடைக்கிறான். வா நம்ம என் வீட்டுக்கு போய் உனக்கான புக்கை செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சிஷி நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டா. எப்ப இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு வந்து சாங் கேட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் சிஷியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. பெருசா இருக்கவும் சூப்பரா இருக்குடின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட புக் கலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீயா தான் உனக்கு பிடிச்ச புக்கை செலக்ட் பண்ணணும். ஏன்னா உன்ன மாதிரியே டேஸ்ட் உள்ள ஒருத்தவங்களும் அதை சூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இது மூலமா உன்னோட சோல்மேட்டை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ நேராக அவள் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அவளோட ரூம்ல ஒன்றும் புதுசாலாம் இல்லை. ஸோ அவங்க அம்மா கிட்ட வந்து எனக்காக ஏதாவது புக்கு தேடி கொடுங்களேங்க. அவங்க அம்மா டாக்டர் ஆச்சு. ஸோ அது சம்மந்தப்பட்ட புக்கு தானே வச்சுருப்பாங்க. எடுத்து கொடுக்குறதெல்லாம் ஹெர்பல் மெடிசன், அக்குபஞ்சர்னு மெடிசன் சம்மந்தப்பட்ட புக்கையே எடுத்து கொடுக்க கடைசியில் நியூரோ சைக்காலஜி புக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ அதை படிக்கிறதோடு இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.